நன்றிலாம் எனக்கு வேணாங்க. கிருஷிக்கு என்னாச்சுன்னு தெரியாம என் வைஃப் வீட்டில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல என் பையனை கொண்டு வந்து வீட்டில் ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்களுக்கு ஃபோன் பண்ண கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களே, எங்க அவன் கூடவே இருக்கேன்னு சொன்னீங்களே, யார் இருந்தாலும் தானா? சார் இவர் இல்லை சார், இவர் இங்கே அட்மிட்டாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டோட அப்பா சார். நான் தான் இவரை தப்பாக நினச்சி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்ன பரத், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்களுக்கே தெரியும் சார், இப்போல்லாம் நான் ரொம்ப சொதப்புறேன் சார். அதான் அன்றைக்கி கமிஷனர் வேலையை தெரியாமல் கை வச்சிட்டேன். அப்புறம் அந்த பிச்சைக்கார மேட்ரு. இப்போது இவர் தான் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் சார். நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, கூடவே இருக்கேன்னு சொன்னீங்க, நான் வந்தேன். இவர் இல்லைன்னு தெரிஞ்சது உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமா இல்லையா? நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரேன். நீங்கள் வானா வர்றதுக்கும் போனா போனதுக்கும் நீங்கள் வச்சு ஆளா நானே. ஏன் எங்கள் டைம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க? சாரி சார், இனிமேல் அப்படி நடக்காது சார். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு. இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்புறம் உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை சார், கேர்ஃபுல். வாயா. தம்பி, நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியும் நீ என்ன போலீஸ்ல மாட்டி கொடுக்கலையே. ஏன் தம்பி? இவ்வளவு நாள் எதுக்காக நீங்க என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னு புரியாததுனால தான் நீங்க செஞ்சது தப்புன்னு நினைச்சேன். நீங்க செஞ்ச விதம் தப்பா இருந்தாலும் உங்க கோவம் நியாயமானதுதான். என் கிருஷ எங்ககிட்ட ஒப்படைச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ப்ளீஸுங்க, ப்ளீஸ். தம்பி, வைஷு, யாரு வாசல்ல கூப்பிட சத்தம் கேக்குறது? ஓ, ஐயோ, எந்த அண்ணனும் சேட்டா. எப்படி இருக்கிறதுனா? ஏய், இந்த பாரு, என்ன அண்ணானு கூப்பிடாத. உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க பழசெல்லாம் மறக்கணும். மன்னிச்சுட்டு ஆத்துக்குள்ள வாங்கோ. டேய், உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்டா. ஒரு குடும்பத்துக்கே பாதகம் பண்ணவன் நீ. ஒன்னு மன்னிக்கவும் முடியாது, உன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவும் முடியாதுடா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நான் வேணும்னு செய்யலை, தெரியாம செஞ்சதுதான். அது உங்களுக்கும் தெரியும். டேய், சும்மா நியாயப்படுத்தாதடா. உன்னால ஒரு குடும்பமே ரோட்டுக்கு வந்துருச்சு. அண்ணா, அவ ரோட்டுக்கு வரலை. டேய், இது உன்னையே நீ சமாதானப்படுத்துறதுக்கா நியாயப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு பொய் இல்லைன்னா பகவான் அவளை எங்க இருந்தாலும் காப்பாத்துவான்னு சொல்றேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பகவான் பார்த்து பாருன்னு நான் கூசாம சொல்றியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அப்படியே தற்செயலா நடந்த விபத்தா இருந்தா கூட நல்லது கெட்டதுக்கு பயப்படுற மனுஷன் தான் நீ என்ன பண்ணிருக்கணும்? செஞ்ச தப்ப உணர்ந்து தண்டனை அனுபவிச்சிருக்கணும். பண்ணியாடா நீ? நான் அந்த கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போகவே இல்லைன்னு பச்சையா போய் சொல்லுவேன்டா நீ கோர்ட்ல. போதாக்குறைக்கு பகவத்கீதை மேல சத்திய பிரமாணம் வேற எடுத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட ஆளுதானே நீ? இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப தலை குடிஞ்சிருக்கணும், தண்டனை ஏத்திருக்கணும். ஏத்துக்கிட்டியா? அண்ணா, நான் செய்யலாம் தப்புத்தான்.
நான் பரிசுத்தம் உத்தமன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிக்கலை. நான் அப்போ நான் சூழ்நிலை கைதி. டேய், பணத்துக்காக நகைக்காக கொலை பண்றான் பாரு, அவனை விட மோசமானவன்டா நீ. மற்றவன் எப்படி இருந்தானே நாம சந்தோஷமா இருந்தா போறோம் நினைக்கிற பாத்தியா? சுயநலவாதி. உன் சங்காத்தமே வேண்டாம். அண்ணா என்ன கார்ல ஞான் அன்னைக்கு பிரேக் போட மறந்துட்டேன், அது தப்புத்தான். அதுக்காக நீ ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்றீங்க எப்படி? டேய் போறேன்டா, இந்த வார்த்தை ஜாலமெல்லாம் வேண்டாம். ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான், எனக்கு தம்பியா பிறந்துட்டு ஒரு மனுஷ உயிரையே குடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிய. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டான், ஆனா நான் வருத்தப்படலைன்னு சொல்றேன் இல்லையா, அது மாத்திரம் தப்பு. பிரத்தியார 8 மணி நேரம் தூங்குறா, நான் 2 மணி மாத்திரமே தூங்குறேன். மற்ற நேரமெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனானே அவனை பத்தியே யோசிச்சுண்டு தூக்கம் வராமலாக்கும் நான் படுத்துட்டு இருக்கேன். அதை நீ உணவு கொடுக்கற தண்டனை இல்லை, கடவுள் உணவு கொடுக்கற தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணும். கடவுள் மன்னிக்காட்டாலும் பரவாயில்லை, ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும், மறுபடியும் என்ன தம்பியா ஏத்துக்கணும். முடியாதுடா, முடியாது. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. அண்ணா நீ பண்ண பாவத்துக்கு என்னால விமோசனம் கொடுக்க முடியாது. நீ கொன்னே ஒரு ஆளு, அவன் குடும்பத்தை தேடி கண்டுபிடி, அவன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவன் உன்னை மன்னிக்கிறாள முதல்ல பாரு, அப்புறம் மற்றவங்க மன்னிக்கிறத பார்க்கலாம். வைஷு இங்க வா. இதுக்கு தான் நீ வர சொன்னியா? இந்த பாரு, என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் என்னையும் உங்க அப்படியும் சேர்த்து வைக்க முடியாது. நான் உன் மேல காட்டுற பாசத்தை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி உங்க அப்பனோட என்ன சேர்த்து வைக்கான்னு பகல் கடமை காண்றியா? இந்த பாரு, இதெல்லாம் விடு, உன் படிப்புல கவனம் செலுத்து, வாழ்க்கையில முன்னேறத்துக்குள்ள வழியை பாரு. நான் வீட்டுக்கு போய் தலை முழுகணும். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் எவன் செத்து போயிட்டான்னு என்ன பொறுத்து நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் உயிரோடு வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டேனே, கண்டிப்பா தலை முழுகணும். முழுகிறேன்டா, தலை முழுகிறது. அவரை இங்க வரவழைக்கிறதுக்கு தான் இத்தனை கேம் ஆடினியா? எப்படி பேசிட்டு போற பாத்தியா? திட்டுறார். ஒன்று புரிஞ்சுக்கோ வைஷு, இப்ப விஷத்தை கைகிட்டு போறார். நீ நல்லவன்டான்னு அவரு வாயாலு சொல்லுவ. சொல்ற நாள் வரும், நீயும் பாப்பாய். எப்படி எல்லாம் திட்டு போற பகவான் சாமி, பேனாவை கையெழுத்து போட மட்டும் யூஸ் பண்றேன்னா 2 மணி நேரம் போராடி ஒரு அருமையான லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். எல்லாரும் புதுசா லவ் பண்ற பொண்ணுக்கு தான் லவ் லெட்டர் எழுதுவாங்க. ஆனா நான் 2-3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு அற்புதமான லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். என்ன கொடுமை பாத்தீங்களா? லவ் லெட்டர் மட்டும் இல்லை, இது எனக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தான் உனக்கு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். என் பிரார்த்தனை நிறைவேத்துப்பா ஆண்டவா. ஹாய் மாமா. என்ன சாமி கிட்ட ஏதோ தீவிரமா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்கிட்ட சொல்லலாம்ல. உங்க ஊருக்கு போற பஸ் நம்ம வீட்டு வாசல்ல நின்னு உன்னை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறமாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படியா? என் ஊர் மேல எவ்வளவு பாசம். எங்க ஊர் பஸ் உங்க வீட்டு வாசல்ல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கேன். என்ன வந்து இப்ப நீ டென்ஷன் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. கிளம்பி. நானும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன். இந்த பூவை என் தலையில வச்சு விடுங்க. என்னது? பூவை உன் தலையில வைக்கணுமா? பூவை உன் காதுல வேணா வச்சு விடுறேன். பாரு, பூ வைக்கிறது வேற ஆள பாரு. பக்கத்துல நீ இருக்கும்போது நான் ஏன் மாமா வேற ஆள பாக்கணும்?
லெட்டரு ஏய் லெட்டர் எடுத்து பண்ணி வை மாட்டேன். வை மாட்டேன். ஏய் லெட்டர் குடி ஏய் தம்ப தமர தர மாட்டேன். முடியாது மாமா. பாரு லெட்டர் குடி நான் தர மாட்டேன். தமர சொல்றத கேளு லெட்டர் மாமா, குடி முடியாது. நான் சொல்றத கேளு பாரு எனக்கு தர கடுப்பு மாட்டேன். உன நான் தர மாட்டேன். வேண்டிய போறேன் தர மாட்டேன்னு சொல்றேன்ல. மாமா. ஏய் ஐயோ மாமா டேய், கையில டேய், மாமா. டேய், 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 விடுடா. அப்பா. என்னடா விளையாட்டுது ஏடா விளையாடுறதா இருந்தா வெளியே போய் விளையாடுங்க இல்ல மொட்டை மாடியில் போய் விளையாடுங்கடா. யாரு நான் கூட விளையாடுறேனா நீ வேற சும்மா பாப்பா ஏய் லெட்டர் குடி நான் தர ஏய், மாட்டேன். குடுங்க தர மாட்டேன். என்னம்மா அது? நான் சொல்றேன் மாமா. ஆ. இது லவ் லெட்டர். ஆ. லவ் லெட்டர் யாருமா எழுதுனது? உங்க பையன். கதிரு லவ் லெட்டர் எழுதுறானா? அவனுக்கு அதுக்கு நேரம் இல்ல பொறுமையும் இருக்காதேம்மா அவனுக்கு. ஆமா யாருக்கு எழுதுனா? வேற யாருக்கு? எனக்கு தான். ஐயோடா ஐயோ புடுகாதரி நான் போய் இருடா, இருடா. ஆமா உனக்கு எழுதினாலும் எழுதிருப்பாமா அவன். ஆமா எனக்கா ஒரு தடவை படியா ஒரு தடவை படி. ஏய், இருடா. ஒரு தடவை படி. சரி. லெட்டர் குடி முதல்ல கொடுக்க மாட்டேன். என்ன படிச்சிட்டு தள்ளி போடா இருக்க? போடா நீ படிமா. யோ நீல ஒரு அப்பனாயா மகன் எழுதல லவ் லெட்டர் நீ பெருசு படிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்ல அறிவில டேய் இதுல என்னடா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? நீ டீசெண்டா தான் எழுதிருப்ப. நீ படிமா. படிக்கிறேன். அவன் கிடக்குற நீ படிமா. நான் சொன்ன கேட்டு நீ ஏய் திருப்பி திருப்பி தகராறு பண்ணாத. தள்ளு நான் தள்ளு. படிச்சிட்டு தான் தருவேன். ஏய் நீ படிமா. படி நான் இருக்கேன். படி. மேல பிள்ளையா ஐயோ அடடடடா லவ் லெட்டருக்கே பிள்ளையார துணைக்கு கூப்பிட்ட முதலாளி நீ தான்டா. உன்னை பாராட்டேன்டா. நீ படிப்பா படி. ஸ்போர்ட்ஸ் காரே. ஸ்போர்ட்ஸ் காரா? ஆமா மாமா. நான் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அழகா இருக்கேனா அதனால லெட்டர் ஃபுல்லா காரை வச்சு எழுதி இருக்காரு. என்னதான் இருந்தாலும் கார் மெக்கானிக்ங்கிறத காட்டிட்டேடா. நீ மேல படி 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 படி. மலரே நீ பக்கத்துல இல்லனா நான் கீ தொலைஞ்ச வண்டி. ஐயோ பெட்ரோல் இல்லாத கார்ப்பரேட்டர். அடடடா காத்து இல்லாத வீல். ச்சே அப்பப்போ உன்னை நினைச்சு மனசு பஞ்சர் ஆகுது. என்ன அழகான மெக்கானிக் ஓமடா. அவன் மேல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு ஏன்டா பிடிக்காத மாதிரி இருக்கிற? ஐயோ நான் அது அவளுக்கு எழுதலப்பா நீ போய் சொல்றா மாமா போய் சொல்றாரு அவரு. மலரேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. மலர்னா பூந்தான அர்த்தம். ஆமா ஏன் பேரு தாமரை. அப்போ எனக்கு தானே எழுதியிருக்காரு. ஆமா இது உனக்கு எழுதுனதானம்மா. நீ மேல போ மேல போ. நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் உன்னை ஜாக்கி மாதிரி சமைப்பேன். ஐயோ உனக்கு தங்கம் வயிறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு உன்னை ரோடு பூரா சூப்பரா கூட்டிட்டு போவேன். நம்ம லைஃப் பிரேக்கே இல்லாம சந்தோஷமா போகும். மாமா எதுக்கு மாமா புடிக்கி போட்டீங்க? ஜஸ்ட் இது 4 லைன் தான் படிச்சிருப்பேன்ல. ஏ கதிரே உன்னை என்னமோ நினைச்சேன்டா. லவ் ஃபீலிங்க அப்படியே மெக்கானிக் ஸ்டைல்ல எழுதிருக்கடா. ஸ்பேனர்ல மை போட்டு எழுதுன மாதிரி இருந்ததுடா அது. இருக்கும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்களா? நான் எதுக்கு இவளுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறேன்? அப்பா இவளை நம்பாதப்பா. இவ சரியான புழுகு மூட்டை. ஏய் ஸ்டாப் இட். கையில 4 காசு சம்பாதிச்சினா நீ சொல்றத நான் கேட்கணுமா? முடியாதுடா. நான் உன் அப்பன். நான் சொல்றத நீ கேளு. உனக்கும் தாமரைக்கும் தாண்டா கல்யாணம். இதுல எந்த மாற்றம் கிடையாது. நீ அவளை கட்டி புடிச்சுக்கோ லவ் லெட்டர் எழுதிக்கோ. ஆனா வரம்பு மீறி போயிடாத சொல்லிட்டேன். மாமா பெருசா ஒண்ணு கசங்கல. இந்தாங்க உங்க லவ் லெட்டர். லவ் லெட்டர் எழுதும்போது எப்பவும் யாரு பேருக்கு எழுதுறோமோ அந்த நேம போடணும். இப்ப போடாததுனால பாருங்க வாழ்க்கை பூரா ஏன் கூட இருக்க வேண்டியதா ஆயிடுச்சுல. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டதா உனக்கு நான் நினைப்பா? இந்த பார் கூடிய சீக்கிரம் உன்னை துண்டக்கானும் துணியக்கானும் ஓட வைக்கல என் பேர் கதிர்லடி. சரிங்களோ இல்லையோ மாமா சரியான சவால் மன்னனா இருக்கீங்க. ஏய் பாரு நடக்குதா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம்.
எங்க? கிரிஷ் எங்க பரத்? எங்க கிரிஷ்? கிரிஷ் டேய் கிரிஷ் எங்கடா? பரத் கிரிஷ் எங்க? கிரிஷ் எங்க பரத்? தெரியலையா? என்னடா பதில் சொல்ற நீ? என்ன பதில் சொல்ற நீ பரத்? கிரிஷ கூட்டிட்டு வரேன்னு தானே அந்த ஆள் வீட்டுக்கு போனேன். சொல்லு பரத், கிரிஷ் எங்க? எங்க போயிருந்த? சொல்லு பரத், என் கிரிஷ் எங்க? கிரிஷுக்கு என்ன ஆச்சு? அவன் என் கிரிஷ் ஏதாவது பண்ணிட்டானா? என் கிரிஷ் எங்க? சொல்லு பரத். டேய் பரத், நீ எதையும் கிட்டது மறிக்கிற. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. கிரிஷ் எங்க? சொல்லு பரத், வாயை திறந்து பதில் சொல்லுடா. டேய் கிரிஷ் எங்கடா? கூட்டிட்டு வரேன்னு போனியே. பரத் சொல்லு பரத், உன்கிட்ட தான் கேக்குறேன். கிரிஷ் எங்க? சந்தியா, அது நான் கிரிஷை தேடி அந்த பிளாக்மெயிலர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அந்த ஆளோட பொண்ணு படியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வீட்டுக்கு வரேன். Are you mad? என் கிரிஷ தேடி கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு அங்க எவ்வளவு செத்துருவான்னு காப்பாத்திட்டு வந்துட்டேன் இல்ல? ஏன் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? என் கிரிஷ காப்பாத்தாம ஏன் அவளை காப்பாத்தின? சொல்லு. என் கிரிஷ் எங்க பரத்? என் கிரிஷ் எங்க? என் கிரிஷ் எங்க? அப்போ ஐ திங்க் அவனோட சேர்ந்து நீ என் கிரிஷ கொன்னுட்டல. நீயும் அவனோட ஆள் தானே? அதானே? ஆமா. ஐ நோ. என் கிரிஷுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இவன் என் கிரிஷ ஏதோ பண்ணிட்டாமா? ஏதோ பண்ணிட்டான். இருமா. டேய் பரத் சொல்லுடா, என்னடா ஆச்சு? டேய் கிரிஷ் எங்கடா? அந்த பொண்ணு எக்கேடு கட்டு போட்டு மேடா. ஏன்டா இப்படி பண்ண? கிரிஷ் எங்கடா? கிரிஷுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. இல்லம்மா, இவன் நடிக்கிறாமா. இவன் அவனோட ஆளு. இவன் மாறவே இல்லம்மா, மாறல. இவன் நடிக்கிறான். அவனோட சேர்ந்து என் கிரிஷ் ஏதோ பண்ணிட்டான். என் கிரிஷ் ஏதோ பண்ணிட்டான். இல்ல சந்தியா, சந்தியா கிரிஷ் என் மகன். நான் அவனை என்ன செய்ய? அவன் ஏன் அங்க இல்ல? அதான் எனக்கும் தெரியல. எனக்கும் தெரியல. பரத், அப்புறம் ஏன் அந்த பொறுக்கியோட பொண்ணை போய் நீ காப்பாத்துன? சந்தியா, நான் எப்படி சொல்றது அதெல்லாம்? சந்தியா, சந்தியா என்ன மன்னிச்சிரு. சந்தியா என்ன மன்னிச்சிரு. சந்தியா. சந்தியா, ஆக்சுவலா அந்த பிளாக்மெயிலரோட பொண்ணுன்னு சொன்னல, அவ சொல்லு. She was from my past. Sadhya, please try to understand me. Oh, பிராயச்சித்தம் நம்பர் 2வா? ஏய் சீ, பொம்பளை பொறுக்கி. இன்னும் எத்தனை பேருடா இந்த ஊர்ல இப்படி ஏமாத்திருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ராஸ்கல், நீ எத்தனை பேரோட வேணா போ, எங்கேயோ எப்படியோ இருந்து தொலை. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எனக்கு கிருஷ கொடுறா. இத பாரு, எனக்கு கிருஷ மட்டும் திருப்பி கிடைக்கல, உன்னை நான் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சந்தியா, வேண்டாம் சந்தியா, அவனை விட்டுரு. அவன் திருந்தவே போறதில்ல. என் பேரனை என்ன பண்ண? எனக்கு தெரியாதுமா. உண்மையை சொல்லு. இல்ல கொன்னுட்டாமா இவன்? என் பேரனை நீ என்ன பண்ணிட்ட? எனக்கு தெரியாதுமா. அவன் ஏன் மகமா? நான் அவனை என்னமா செய்ய போறேன்? உன்னை போய் அனுப்பிச்ச பாரு என் பையனை காப்பாத்த. என் புத்தி செருப்பால் அடிக்கணும். அம்மா, கிரிஷ், 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 உனக்கு எதுவும் ஆகல? ஒன்னும் ஆகல மம்மி. Thank God. ரொம்ப நன்றிங்க பாட்டி. என் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, நீங்க சொல்றேம்மா. தங்கச்சி, நான் இவ்வளவு நாள் உங்களை ஃபோன்ல டார்ச்சர் பண்ணேன். அப்போ நீங்க தான் அந்த ஃபோன்? நான் தாம்மா. என்னை மன்னிச்சிருங்க.
நீங்க இவ்வளவு நாள பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் பொண்ணு உங்க மாதிரியே இவரால் பாதிக்கப்பட்டவ. அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேயே உங்க பையனை அவரோட அனுப்பியிருப்பேன். ஆனா என் பொண்ணு பட்ட கஷ்டத்தை அவர் பண்ணணும், அதனாலதான் அனுப்பல. எனக்கு ஒரே ஒரு பொண்ணுமா, தாய் இல்லாத பொண்ணு. அதனால நான் அவளை செல்லமா வளர்த்தேன். அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது, உலக நடப்பே தெரியாம வளர்ந்தா. அதை பயன்படுத்தி இவர் என் பொண்ணுகிட்ட பழகி அவளோட நெருக்கமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவ இவரையே சுத்தி சுத்தி வந்து கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணணும், கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும்னு அசிங்கமா பேசியிருக்காரு. அவளும் நாளுக்கு நாள் பறத்துன்னு புலம்பி ஒரு நிலைமையில புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிட்டா. தான் ஒரு பொண்ணுங்கிற நிலைமையை மறந்துட்டாமா. மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் என் பொண்ணுக்கு நான் செஞ்சேன். இந்த மாதிரி சூழ்நிலை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதுமா. அதனாலதான் நான் இவரை மனசுல வைராக்கியமா பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் பட்ட கஷ்டத்தை, என் பொண்ணு பட்ட கஷ்டத்தை இவர் படணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அப்பப்ப வெளியில இருந்து இவருக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்ன அதே வார்த்தை, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு சொன்னாரு. அதே வார்த்தை சொல்லி அவரை நான் பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில என் பொண்ணு ஏதோ கீழே விழுந்து உயிருக்கா ஆபத்தா இருந்திருக்கா. அப்ப இந்த தம்பி தான் கூட்டி போய் அவ உயிரை காப்பாத்திருக்காரு. அவளுக்கும் பழைய நிலைமை வந்து புத்தியும் தெளிவாயிருக்கு. சரி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இவரை மன்னிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் டார்ச்சர் கொடுத்தது இவரை மட்டும்தாமா. ஆனா பாவம், நீங்களும் இந்த சின்ன பையனும் ரொம்ப பாதிச்சிட்டீங்க. உங்களுக்கு நான் இவ்வளவு சிரமம் கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்கம்மா.